வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மெஹந்தியை பிடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட மெஹந்தியை ஈஸியாக போடுறது எப்படின்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாமா? நான் ஒரு ட்ராயிங் நோட் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்தோடனே ட்ராயிங் நோட்டில் போட வேணாம், A4 ஷீட் வாங்கி வச்சுட்டு அதில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் எலமெண்ட்ஸ். இப்போ பேசிக் எலமெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லைன்ஸ் எப்படி போடணுன்னா, ஒரு பென்சில் எப்படி நம்ம பிடிச்ச லைன்ஸ் போடுவோம் அதே மாதிரி தான் மெஹந்தியோட அந்த எண்டை தான் பிடிக்கணும், டிப்பை தான் பிடிக்கணும். நம்ம எட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டான லைன்ஸ் வராது. அப்படியே பேப்பர் டச்சாக போடக்கூடாது லைன்ஸை, கொஞ்சம் பேப்பர்லேருந்து தூக்கி தான் போடணும். அப்போ தூக்கி போட்டால் தான் அந்த மெஹந்தி ஃப்ளோ நீட்டாக இருக்கும். சில இடத்துல ஸ்டக் ஆகும், அதை மேனேஜ் பண்ணவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திக் லைன்ஸ் எப்படி போகணுன்னா, ஒரு 2 லைனை கொஞ்சம் சின்ன கேப் விட்டு போட்டுட்டு அந்த லைனுக்கு நடுவில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த திக் லைன் பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம அப்படி ப்ரெஷர் கொடுத்து திக் லைன் போடுவோம். நானும் அப்படி தான் ஆரம்பத்தில் போட்டேன், ஆனால் அது தப்பு. அப்படி போடக்கூடாது. நம்ம ஒரு 2 லைன் தின் லைன் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஃபில்லிங்ஸ் கொடுத்தோன்னா அதுதான் திக் லைன். கரெக்டான ஆர்டர் வைஸ் பார்த்தா டபுள் லைனுக்கு அடுத்து தான் திக் லைன் வரணும். ஆனால் நான் மாற்றி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த டபுள் லைன் போட கற்றுக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் டபுள் லைன் போடுங்க, அதுக்கடுத்து அந்த டபுள் லைன் கூட ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா அதுதான் திக் லைன். இடையில ஸ்டக் ஆகுது அப்படின்னா கோனை திருப்பிக்கோங்க. இடையில அங்கங்கே ட்ராப்பாக வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த லைனை முடிச்சுட்டு அந்த ட்ராப்பாக வருதுல்ல, அந்த இடத்துல திருப்பி ரொம்ப மைல்டாக ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் போட்ட மாதிரியே இருக்காது, ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புதுசாக ஏதோ ஜாயின் பண்ண மாதிரி இருக்காது. நான் நிறைய இடத்துல இங்கே அந்த வேலையை பார்த்துருப்பேன், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம அடுத்து என்ன பார்க்குறோன்னா கம்பைன் லைன்ஸ். இது வரைக்கும் போட்ட லைனை ஃபுல்லாக கம்பைன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கர்வ் லைன்ஸ் நீங்கள் பேசிக்ஸாக கற்றுக்கிட்டா போதும். ஆனால் 4 டைரக்ஷன்லேயும் போட தெரிஞ்சிருக்கணும். இந்த லைன்ஸை மட்டும் நீங்கள் ஒழுங்காக போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெஹந்தியில் யூஜி முடித்த மாதிரி. நம்ம லைன்ஸை தான் ஹார்ட் ஆஃப் த மெஹந்தினே சொல்லுவோம். லைன்ஸை ஒழுங்காக நீங்கள் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதிக்கு மேலே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். எடுத்தோடனே இந்த மாதிரி நோட் வாங்கி ட்ரை பண்ணாமல் A4ல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நோட்டில் ட்ரை பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தா, ஒரு லைன் ஆரம்பிங்க, அந்த லைனை முடிக்காமல் அந்த கீழேருந்து இன்னொரு லைனுக்கு கொண்டு போகணும். அப்படியே கீழேருந்து லைன் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு மேலேருந்து லைன் கொண்டு வரணும், திருப்பி கீழேருந்து அந்த லைனை திருப்பி மேலே கொண்டு போகணும். அதே இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஹம்ஸ் வந்துடும். அப்புறம் இந்த ஹம்ஸ் ஈவனாக இருக்கும், ஒரே சைஸில் கீழே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டாட்டாக வைக்கணும். சின்ன சின்ன டாட்ஸ் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹம்ஸை போட்டோன்னா நம்மளுக்கு அது கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் ஹம்ஸில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலேருந்து ஒரு லைனை கீழே இழுக்கணும், அடுத்து ஒரு கர்வ், அடுத்து கீழேருந்து அந்த லைனை மேலே கொண்டு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஹம்ஸில் மேலேருந்து கீழே லைன் கொண்டு வரணும், அப்படியே திருப்பி கீழேருந்து மேலே லைனை கொண்டு போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன கர்வ் கொடுத்து கொண்டு போனால் ஸ்மால் ஹம்ஸ். அடுத்து காம்பினேஷன் ஹம்ஸ். இந்த 2 ஹம்ஸையும் கம்பைன் பண்ணி போட்டோன்னா அதான் காம்பினேஷன் ஹம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாட்ஸ் எல்லாமே ஈவனாக வைக்கவும் தெரிஞ்சிருக்கணும், சைஸ் வாரியாக வைக்கவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதை ஹென்னா வச்சு வட்டம் போடக்கூடாது, நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் அதுவே வட்டமாகணும். இந்த பேசிக் எலமெண்ட் போட தெரிஞ்சிட்டாலே நம்ம ஏதாவது சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு அவுட்லைன் ஒரு 2 லேயர் ஆஃப் ஹம்ஸு, டாட்ஸு, லைன்ஸ் கொடுத்தோனாலே நம்மளுக்கு அது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஏதோ நீங்கள் மைனூட் ஒர்க்கெல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஏதோ நீங்கள் டிசைன் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி அதில் தெரியும். நம்ம அதை கொண்டு வர க்ரியேட்டிவ்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டியர் ட்ராப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மலைத்துளி கீழே இருக்கும்ல, அதே நம்ம மேலே பார்த்த மாதிரி வரையணும். எப்படின்னா ஒரு அந்த டாட் வச்சுட்டு அதை கீழே இழுத்து விட்டுறணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதை ஒரு லைன்லேயோ இல்லை ஒரு கர்விலேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்க்க ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நம்ம ஃபிங்கருக்கெலாம் போடும்போது டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னா இந்த டிசைனை போட்டுடலாம். பார்க்க அழகாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைரல். ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, ஒரு ரவுண்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ரவுண்ட் போடணும். ஸ்பைரல் வெளியே இருந்து ஒரு ரவுண்டை கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் நான் அப்புறம் டாட் கொடுக்கணும். நான் போட்டிருப்பேன், அதில் கிளியராக உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம ஆரம்பிக்கும் போது டாட் கொடுத்து ஆரம்பிக்கக்கூடாது, வெளியே இருந்த ரவுண்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும்.
அப்போ தான் அது வந்து கிளியராக இருக்கணும். ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் டச் ஆகவும் கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெயின்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனில் இதுவும் ஒன்று. எப்படின்னா ஒரு சின்ன கோடு, டாட், கோடு. இது வந்து சிம்பிளாக போடணும், எனக்கு இப்படி கோடு போட்டு டாட் வச்சு கோடு போடுறது கஷ்டம் அப்படின்னா சென்டராக ஒரு டாட் போட்டுக்கோங்க. அந்த டாட்டை போட்டுட்டு மேலேயும் கீழே இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும் வெயின்ஸ். ரொம்ப பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கும் இந்த டிசைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் வெயின்ஸ். இன்வர்ஸ் வெயின்னா அது வந்து ஹார்ட் மாதிரி வரணும், ஆனால் ஒட்டக்கூடாது. இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. என்னங்க எஸ்ஜே சூர்யா ஞாபகத்துக்கு வராரா? அந்த மாதிரி தான். அந்த ஹார்ட்டோட ஸ்டார்டிங்லையும் ஒட்டக்கூடாது, எண்டிங்லையும் ஒட்டக்கூடாது, ஆனால் பார்க்க ஹார்ட் மாதிரி இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போடணும். இது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஆரம்பிக்கும்போது ஹார்ட் மாதிரி ஆரம்பிங்க, முடிக்கும்போது அந்த லைனை ஜாயின் பண்ணாதீங்க. திருப்பி ஒரு ஹார்ட்டை ஆரம்பிங்க, லைனை ஜாயின் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஹார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணாமலே விட்டுட்டோம். ஜாயின் பண்ணால் தானே எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கமா. இதெல்லாம் நம்ம கட் ஒர்க் டிசைன்ஸில் யூஸ் பண்ணுவோம். கமா வந்து கட் ஒர்க்கில் அது ஒரு ஹார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்பா, இவ்வளோ தாங்க பேசிக் எலமெண்ட்ஸ். இப்போ இதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டிசைன் கொண்டு வர போகிறோம். லைன்ஸு, ஹம்ஸு, டாட்ஸு, இயர் ட்ராப்ஸு, ஸ்பைரல், வெயின்ஸு, இன்வர்ஸ் வெயின்ஸு, கமா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நீங்களாக ஒன்று கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு தோணுதை நானே ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் சென்ஸை இதில் தான் காட்டணும், இந்த கம்பைன் பண்ணுறதுல. ப்ராக்டிஸ் மேக் அ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் அது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் ஏதாவது நான் சொல்கிறது புரியலை, இல்லை இன்னும் ஈஸியாக சொல்லிக் கொடுங்க சிஸ்டர், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு, இல்லை வந்து நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து திருத்திப்பேன். அவ்வளோதாங்க மெஹந்தி. இதை போடுறதுக்காக கஷ்டப்படணும், ஈஸியாக போட்டுடலாம். நான் வந்து இதில் கமாவை மட்டும் டீப்பாக டிஃபைன் பண்ணாத மாதிரி இருந்தது. நான் அதை கீழே சொல்கிறேன். ஒரு லைனை கொண்டு வந்து கர்வியாக உள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த கர்வ்லேருந்தே இன்னொரு லைனை கொண்டு போகணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைன் கொண்டு வந்து கர்வ், அந்த கர்வ்லேருந்து திருப்பி இன்னொரு லைன். அவ்வளோதாங்க கமா. இதுக்குள்ளே வந்து நம்ம எதாவது டிசைன் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதை கட் ஒர்க்கில் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணுறப்ப பாருங்களேன், செம்ம அழகாக இருக்கும் இந்த கமா டிசைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.